செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசின் வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க அரசின் திட்டங்களால் தாங்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதாக வந்தவர்கள் நிகழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக வேண்டும் என்றும் அவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஜெயிலர் 2 படப்பிடிப்பின் போது நடிகர் ரஜினிகாந்த் கேக் வெட்டி தம்முடைய பிறந்த நாளை கொண்டாடினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாடோடி இனத்தைச் சேர்ந்த பெற்றோரை இழந்த ஆதரவற்ற கர்ப்பிணி பெண்ணுக்கு வளைகாப்பு விழா நடத்தி மனித நேயத்துக்கு எடுத்துக்காட்டாக மாறியுள்ளனர் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த பெண்கள். 200 தொகுதிகளில் வெல்வோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியதால் எடப்பாடி பழனிசாமி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிவித்திருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார். 210 தொகுதி போக அதிமுக கூட்டணிக்கு மீதமிருக்கும் 24 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இனி தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். சென்னையில் வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி சற்று நேரத்தில் தொடங்க இருக்கும் நிலையில் பயனாளிகள் நேரு விளையாட்டு அரங்கிற்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.